டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இசையமைப்பாளர் தாஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டு அவருடைய திரைப்பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதையும் நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. முதல் கேள்வியே அரசியல் கேள்வி கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னன்னா, சினி இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு ஒரு முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்சு இப்ப தமிழ்நாட்டையே ஆளக்கூடிய நிலைமையில இப்ப விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஒரு சினிமா துறையில இருக்கிறதுனால ஒரு சினிமா துறை சார்ந்தவர் அரசியல்ல அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது ஒரு தனிமை இல்லை, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் போது அது நியாயமான ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் மக்கள் என்ன நினைத்து ஓட்டு போட்டார்களோ அதை சிறப்புற செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் வேண்டுகோளும். திரைத்துறையில இருக்கிறவங்க நிறைய பேரே பார்த்துட்டோம்னா அவருக்கு பெருவாரியான ஆதரவுகளை கொடுத்திருந்தாங்க. அது ஓட்டு போட போன இடத்துலயும் சரி, அதுக்கப்புறம் இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவருக்கான ஆதரவுங்கிறது அதிகமா இருந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு எல்லாரும் தரதுன்றது அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களே அவங்கள தான் இதுல வாழ்த்து சொல்லணும், அவங்கள தான் பாராட்டணும். அந்த இதுல கண்டிப்பா ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எனக்கும் ஒரு கேள்வி தான். இவர் எப்படி பண்ணுவாரு, என்ன பண்ண போறாருன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். பட்டு நான் ஒரு சிலர்கிட்ட சும்மா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்க கேட்பாங்க உங்க திரைத்துறையிலேருந்து அவர் என்ன பண்ண போறாருன்ட்டு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு நபர் சொன்ன பதில் எனக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுத்தது. எப்படின்னாக்கா, ஒரு அரசாள்வதற்கு மிக முக்கியம் அங்கு பணி செய்யக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். ஸோ இவங்க தான் அவங்களுடைய பொறுப்பா அந்த நாட்டை எப்படி கொண்டு போகணுன்ற மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் கைகள் தான் இருக்கும். சரியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக அமையும்ன்றது அறிந்த ஒரு விஷயம்தான். இப்போ போன ஆட்சி காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதுல கல்வித்துறையிலும் சரி, சினிமாலையும் சரி, பொது விஷயங்களிலும் எவ்வளோ பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நடந்தது. நான் ஒரு டைம் ஒரிசா போயிருந்தப்போ, ஒரிசான்றது ஒரு நம்ம வியூலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பின்தங்கிய ஒரு மாநிலமாக தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கே போய் பார்க்கும்போது தான் பார்க்குறோம் மிகப்பெரிய வளர்ச்சிகள். எப்படி அமெரிக்காவில் ஒரு ஒரு விஷயம் சிறப்பாக இருக்குனாக்கா அந்த அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ போனப்பே பார்க்குறேன் மொபைலில் அந்த பஸ்ஸில் இல்லையா, லோக்கல் பஸ்ஸஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க எதுவுமே இல்லை, வெறும் டிரைவர் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க மொபைல்ல பாக்குறாங்க, அந்த ரூட் வருது, மொபைல் காமிச்சோடனே டோர் திறக்குது, உள்ள போறாங்க, அதுல டிக்கெட் என்ட்ரி ஆகுது. அவ்வளோ அட்வான்ஸ்டா அங்க பார்க்க முடிஞ்சது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா அங்க ஆளுமை செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள். ஸோ இவங்களுடைய தாட்ஸ், இவங்களுடைய அறிவு, இதெல்லாம் தான் ஒரு நாட்டை ஒரு ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறது அவங்களுடைய அறிவுகள். அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழர்கள் தான். நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவ்வளோ பெரிய ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலத்தை முன்னாடி எவ்வளோ முன்னிறுத்தி வழிநடத்தி மிகப்பெரிய அளவில் கொண்டாங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். அது மாதிரி எல்லா டெவலப்மெண்ட்ஸும் எங்கெங்க எந்த நாட்டில் எந்த விஷயம் சிறப்பாக இருக்கு, மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கோ அதையெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ணி அந்த நாட்டிற்கு, அந்த மாநிலத்திற்கு செய்யும்போது அது ரொம்ப தரமா இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் இவர் ஒரு சிறப்பான ஐஏஎஸ் அதிகாரிகளை எல்லாரையுமே அவர் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்து அதை வழிநடத்தி செல்லும் போது டெஃபினட்டா மக்கள் என்ன நினைத்தார்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கா நான் பாக்குறேன். இது உங்களுடைய ஐடியான்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஐடியா இல்ல, நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் இது. சரிங்க. ஏன் ஒரிசா எப்படி சிறந்த இருந்ததுன்னு நான் பார்த்தேன். சரிங்க. அப்போ அந்த
அது எதனால பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். ஸோ அவங்க வந்து படித்து உண்மையாவே அரசியல் எல்லாமே படித்த மிகச்சிறந்த அறிவாளிகள். எப்படி இருக்கணும்ன்றது அவங்களுக்கு வந்து படிப்பிலேயே மிகச்சிறந்தது அதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுல வந்து அவங்க தான் எப்படி பண்ண முடியுன்ற ஒரு இது எல்லா இடத்துலையுமே சரி. இப்போ ஒரு ஆளுமை இருந்தாங்கன்னாக்கா அந்த பின்னாடி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளோட அறிவுரைகள் இருக்கும்போது அது வந்து நேர்த்தியாகவும் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. அது அப்படிதான் இருக்கும். பொதுவானதாகவும் இருக்கும். ஒரு கல்வி தரத்திலையும் சரி, மேம்பாட்டிலும், நாட்டின் முன்னேற்ற பாதையில் எல்லாத்துக்குமே அந்த இது வந்து மிகப்பெரிய பாதையா அமையும். அந்த இது. அந்த மாதிரி இதுவும் இருக்கும். அந்த மாதிரி தான் இவரும் பண்ண போறாரு. பண்ணிட்டாருன்னா அவருக்கு பெரிய அனுபவம் தேவையில்ல. இப்படிலாம் பண்ணணும்ன்றது ஐஏஎஸ் அதிகாரிங்க பார்த்துக்க போறாங்க. இது ஒரு உதாரணம் தான். ஒரு அதனால அவர் எது சரி எது தேவைன்றதை மட்டும் முடிவெடுத்து அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுக்க போறாங்கன்றது அவங்களோட இதா இருக்க போகுது. அதை எடுத்து இவரு சைன் பண்ணா போதும். அது அழகா நடந்துற போகுது. அரசியல்வாதி ஆகிட்டீங்க நம்மள. இப்ப நாம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துரும். என்னன்னா இசையமைப்பாளருங்கனால இந்த கேள்வி. ஒரு இசையமைப்பாளரா இருக்கும்போது ஒரு படம் உருவானதுல இருந்து அந்த படம் முடிஞ்சு படம் வெளியீடு வர வரைக்கும் இசையமைப்பாளருக்கு என்னென்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இருக்கு? பல சிக்கல்கள் இருக்கு. மெயினா இந்த அதாவது 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு அறிவுபூர்வமான இந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு படத்துக்கு என்ன தேவை இருக்கு, எப்படி அந்த டியூன் வரும், எப்படி ஒரு டைரக்டரோட உணர்வை எப்படி எந்த அளவுக்கு இசையமைப்பாளர் எடுத்துக்கிட்டு அதை வெளிப்படுத்துறாருன்றது ஒரு சிக்கல். இன்னொன்று பொருளாதார சிக்கல் ஒன்று. அதாவது அவங்க டைரக்டர் வந்து நினைச்சு இப்படிலாம் வேணும் அப்படி வேணும்னு இருக்கும்போது ப்ரொடியூசர் சைட்ல அது எல்லாருக்கும் இல்லை, வேறு சிலருக்கு இருக்காது. இப்போ ரஹ்மான் சார் இல்லை அனிருத்துக்கெலாம் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் மற்ற எல்லாரையும் சொல்லலாம். அந்த இப்போ இயக்குனர் கேட்கறது வந்து வேற மாதிரி இருக்கும். பட் ப்ரொடியூசர் அதை பார்க்குற விதமும் அதை அவங்க எவ்வளோ தேவை என்ன கொடுக்குறாங்கன்றதையும் பொறுத்தும் அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யும். பட் சரி, அதெல்லாம் நடந்துற போது அது எப்படியாவது நடந்துற போது இதுல மிக முக்கியமானது இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது வந்து எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவும் மிகப்பெரிய அனுபவம் இருந்தால்தான் அது மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி அது ஒரு இடைவெளி தான் இருந்து ஒரு பரஸ்பரம் இருக்கணும். கண்டிப்பா அந்த நாலேஜ் இருக்கணும். அவர் என்னதான் அவர் எல்லா இயக்குனரும் நினைத்ததை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. உடனே நான் இதுதான் தேவை இப்படின்னு அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு, ஆனா அவர் திங்கிங்ல வேற இருக்கும். அதுக்கு சில பேர் இப்ப நானுமே சரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து அவரு அதுதான் சொல்ல வராரான்றதுக்கு ஒரு 4-5 பாடல்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல அவரு வந்து அந்த 4-5 பாடல்களையும் ஒரே விதத்துல சொல்லிட்டாருன்னா இதுதான் உணர்வுன்ற புரிஞ்சிடும். பட் சில பேரு இது ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த ஒரு கோணத்துல இருக்கும், அது ஒண்ணு சொல்லுவாங்க, அது ஒரு கோணத்துல இருக்கும். அப்போ அங்க ஒரு சிக்கல் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவரால் எக்ஸ்பிளைன் கரெக்டா பண்ண முடியலன்றத. பட் அதை எப்படியாவது அவர் என்ன சொல்ல வராருன்றதை புரிந்து கொண்டு செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியா அமையும். சரிங்க சார். இப்ப நீங்க இடையில சொல்லும் போது ரஹ்மான் சாரை பத்தி பேசியிருந்தீங்க. நீங்க ரஹ்மான் சாரை பத்தி நிறைய இடங்கள்ல நிறைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க பேசிட்டீங்க. அங்கிருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே அவரை பத்தி எங்களுக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இதை நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ் பார்த்தாலே மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது மூலமா நான் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தரேன். இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. என்ன ஒரு வியப்பான விஷயம், ஒரு அவர் மூலமா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவரோட அந்த சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா. ஒரு விஷயத்த வந்து எவ்வளோ டீப்பா செய்ய முடியுமோ இது எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கும். அதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். அதுதான் நம்மளும் சரி நானும் சரி இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள முடியுது. அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் இருக்காது. அந்த இதை ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது அது பல தடங்கள் இருக்கும், பல விஷயங்கள் அது வராமல் போகும்.
இப்போ ஒண்ணு பண்றோம். அது சரியா வரலன்னாக்கா 2 முறை முயற்சி செய்வோம். எஸ் சார். வராது. சரி விட்டுட்டு அது தப்பு போல இருக்கு நம்ம நினைச்சதுன்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு வேற ஒரு இதுக்கு போவோம் இல்லையா? அங்க அவர்ட்ட அது இல்ல. ஓகே. 10 முறை செஞ்சாலுமே சரி அது வரும்யா, எப்படியோ வரும் ட்ரை பண்ணு. ம். அப்படின்றது இருக்கும். நம்ப ஒரு அனுபவம் இருக்கு. நம்ப ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா அது ம். வராது அப்படின்றது தெரியும். ஸ்டடியாவே தெரியும். ம். பட் அது ஏதோ ஒரு ஹோல் இருக்கும். லூப் ஹோல் இருக்கும். அத நீ கண்டுபிடி அப்படின்றது. ஸோ ஓகே. அந்த ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து எப்படியாவது வந்துரும். கடைசியா வந்துரும். அதுதான் அவரு நான் என்ன எதிர்பார்த்தாரோ அதுதான் வரும். வந்துருது. ரிசல்ட்டா அதுதான். வரும். ஸோ இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, நம்ப திங்கிங் வந்து என்ன இருக்கோ அது நடக்குதுன்றது. நம்ம முயற்சிகள் தான் மாறுபடுது. ம். இப்போ ஒருத்தன் தோல்வி அடையறான்னா, அவன் வந்து ஒரு முறை முயற்சி செஞ்சு விட்டுர்றான். ம். கொஞ்சம் வெற்றி பெறான்னா, அவன் ஒரு 5 முறை செய்றான். பெரிய ஆள் என்ன 100 முறை செய்றான். அதுதான். இந்த துவண்டு போகாம இருக்கிறது. அதுதான். அதுல தான் அவனுடைய வெற்றிகள் இன்னைக்கு அவ்வளோ பெரிய இதா அவரு இருக்காருன்றதுக்கு காரணம், அது மிகப்பெரிய ஒரு தாட். அந்த திங்கிங் அவருடைய இது. அது மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். சரிங்க சார். 2வது எல்லாத்திலுமே ஒரு டிஃபரெண்ட்டா யோசனை. ம். சும்மா எல்லாருமே இப்படி போயிட்டு இருக்கு. அதுதான் ப்ரொசீஜர்னாக்கா, அது பண்ணவே பண்ணாதன்னுவாரு. ஓகே. ஆ. இப்படிதான் போணும். அதுதான் சார். அத விட்டுட்டு இப்போ நானுமே அ வந்ததுக்கப்புறம் ஏதோ மியூசிக் வாசிக்க சொல்லும்போது, லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க சொல்லும்போது, சார் இப்படி வாசிக்க வரவங்ககிட்ட, இப்படி இல்லாம கொஞ்சம் மாத்தி வேற மாரி வாசிங்கன்னா, அது எப்படி சார் முடியும்? அது பாசிபிள் இல்ல. நாதஸ்வரத்துல இப்படிதான் வரும். இது வாசிக்க முடியாது. ஓகே. இப்படி ஸ்ட்ரக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது தெரியல இல்ல. அது முடிக்கும் பண்ணதில்ல. ம். அதனால அவங்க அப்படி அது இப்படின்னு பெரிய கேள்விய கேட்பாங்க. இந்த மாறுதலும், இந்த மாற்று சிந்தனை தான் வந்து புதுசா ஓகே. இருக்குன்றது இப்ப அவரு பயன்படுத்திய தவிழும் சரி, ம். ஒட்டகத்த கட்டிக்கோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் தவில் வாச்சவங்க ஒரு நடையா போகும். ஆமா. அதுல பார்த்தீங்கன்னா, டக் டடக் டக் டடக் வெறும் ஒரு சிங்கிள் நோட்டா போகும். ட்ரம்ஸ், கிக்கு ம். எப்படி பயன்படுத்துவாங்களோ, அந்த மாரி தவிழ வந்து பயன்படுத்தியிருப்பாரு. எஸ் சார். அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு இது கிடைச்சிருக்கும். இன்னும் தபலா கூட பாருங்க, அவரு பயன்படுத்திய எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நடையா இருக்காது. ம். ஒரு ஒரு சிங்கிள் நோட்டா இருக்கும் எல்லாமே. ஓகே. அந்த மாரி ஒரு புது சிந்தனைகள் கொண்டு வரது அவர்ட்ட நான் பார்த்தது. ஒரு சில டெக்னிக்கல் டெர்ம்ஸ்லாம் எங்களுக்கு டெக்னிக் தெரியாது. ஆ இருந்தாலும் நீங்க சொல்றதுல இருந்து ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்கும். ஓகே, ஓகே, ஓகே. வழக்கமான நடைமுறையில இருந்து ஒரு தனித்துவம் வந்து யா, யா, கண்டிப்பா யா, அவர்கிட்ட யா. இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதானே தொடர்ந்து சார்? அந்த ஒரு விஷயத்த டீப்பா போறது தான் எஸ் சார். மிகப்பெரிய விஷயமா பார்க்கணும். ஓகே சார். இப்போ வம்சம் படமா இருக்கட்டும், ஸ்ட்ராபெர்ரி படங்களா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு சில படங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க. இப்போ அப்கமிங்ல எந்த மாதிரியான படங்கள் இருக்கு? ரிலீஸுக்கு எது எது தயாராகிட்டு இருக்கு? ஒரு 4, 5 படங்கள் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. சரிங்க. அதுல சிநேகன் ஒரு படம் பண்ணியிருக்கோம். எஸ் அந்த சார். படமும் ரிலீஸ்க்கு இருக்கு. நல்லா வந்திருக்கு. அந்த ம். சாங்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ற படங்கள் எல்லாமே சாங்ஸ் மிகப்பெரிய படங்கள் ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறாட்டியும் பாடல்கள் நம்மளுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த கை வீசும் காற்றே அந்த ஆமா, மாதிரி. ஆமா. அதே மாரி இப்போ வெளிய வந்து அ ஒரு இன்னும் பேர் வைக்கல. சரியான ஒரு பேர் வச்சாங்க. அது இப்போ மாத்துறேன்னு இருக்காங்க. அந்த மாரி ஒரு படங்கள் 2 படங்கள் புது படங்கள். எஸ் சார். தங்க விநாயகம்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். அப்புறம் அது ஒரு நல்ல படம். ஒரு யானை யானை தான் ஹீரோ. ம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4, 5 படங்கள் ரிலீஸ்க்காக இருக்கு. டக்குன்னு கேட்டவுனே எனக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சரிங்க அது சார். பண்ணி. சரிங்க. அது இல்லாம எனக்கு இந்த ஆல்பங்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட். நெறையா பண்ணிட்டு இருக்கேன். ம். இப்போ நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். போகி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க சார். போகின்றது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஒரு ஒரு பழைய விஷயத்த பழையன தூக்கி கழிதல், போட்டுட்டு புதியன புகுதல். ஆமா. ஆ. இதுதான். எஸ் ஸோ சார். அந்த மாரி நம்ப பழைய சிந்தனைகள எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ம். ஒரு புது சிந்தனையோட இருப்போம். 2வது அன்பென்னும் ஹேஷ்டேக் படைப்போம். ஓகே. அன்புன்றது தான். அது இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களும் சுலபமா போயிடும். எல்லாமே வெற்றி அடையும்ன்றது ஒ பார்த்த ஒரு விஷயம். ஸோ இத வச்சு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன். விரைவில் வெளிவரும். ம். நான் ஆக்சுவலா
இப்போ ரிலீஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ம். பட் அது ரிலீஸ் பண்ணா வேறு சிந்தனைக்கு போயிடுவோன்ட்டு பழைய எண்ணத்துக்கு போடுங்க, புதுசு வரட்டும், மாற்றம் காணும் இந்த ஓகே. மாதிரி புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படிதான் இருக்கும் அந்த பாட்டு ஃபுல்லா. சரி. நான் அந்த சிந்தனையில பண்ணல. பட் நான் பண்ணிட்டு இன்னைக்கு ஒருத்தட்ட போட்டு காமிச்சா, என்ன சார் டிஎம்கேக்கு இதுவும் இது இவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஐயோ! நான் அப்படி பண்ணவே இல்லப்பா. நான் வந்து பொதுவா பண்ணேன். ம். இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தூக்கி போட்டு வேண்டாம். வேறு ஒரு புது சிந்தனை, ஒரு நல்ல அன்பான ஒரு விஷயத்த வச்சு இனி வரப்போகும் எல்லாமே அப்படி போகட்டும்ன்ற மாதிரி தான் அது பண்ணேன். அந்த போதைப் பொருள்லாம் போட்டோம் ம். இதெல்லாம். பட் அது எல்லாமே அவங்க ரிலேட் பண்றாங்க. எஸ் சார். அது ஒரு இதா இருந்தது. ஆமா, இந்த சிச்சுவேஷன்ல அது ரிலீஸ் ஆமா, ஆகும்போது ஆமா. அதனால இப்படிதான் ரிலேட் பண்ண கொஞ்சம் முடியும். தள்ளி ஆ. வரலான்ட்டு யோசிச்சிருக்கேன். சார், இப்போ ஒரு படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் நடக்கும். ஆனா அந்த படம் ஏதோ ஒரு சிக்கல்னால ம். படம் வெளியீட்டுல இருந்து தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சிக்கல் ம். வந்திருக்கும். சென்சார் பிரச்சனையா இருக்கலாம். இல்ல வந்து சரியான டேட் அமைஞ்சிருக்காம போயிருக்கலாம். ம். இல்ல படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி கோர்ட்ல இருந்து ஏதாவது ம். தடை ஆர்டர் வந்து வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப இதுல வந்து இசையமைப்பாளருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? இல்ல இது வந்து பொருளாதார ரீதியா தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மட்டுமே இந்த சிக்கல் இருக்குமா? இந்த சிக்கல் இசையமைப்பாளருக்கு எதுவுமே இல்ல. சரி. அவங்களுக்கு எதுவும் இல்ல. என்ன பெரிய வருத்தம்னா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் வரலன்ற அந்த ஒரு வருத்தம் தானே தவிர, ம். மத்த பொருளாதாரமா எதுவும் இருக்காது. சரி. ஆக்சுவலா மேபி சம் பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா அது ம். ஒரு இருக்கும். ம். பட் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி குடுக்கும்போது, ஃபைனல் அவுட் எடுக்கிறோம் இல்லையா? எஸ் சார். அப்போ ஆல்மோஸ்ட் பேமெண்ட் எல்லாம் செட்டில் ஆயிடுது. ஓகேங்க சார். அதனால அது ஒண்ணும் இல்ல. வெளிவராதது ஒரு படைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது வெளிய வரலன்றது ஒரு வருத்தம் தான். இப்ப ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காட்சி இருக்கு அப்படின்னா, ம். அந்த காட்சிய வந்து எலிவேட் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் வந்து அதாவது மியூசிக் டைரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து செம்மையா எலிவேட் பண்ணியிருக்காரு. இந்த சீன் வந்து எலிவேட் பண்ணி மொத்தமா தூக்கிட்டு போனதே பார்த்துட்டோம்னா, இவரு மியூசிக் ம். டைரக்டர் தான். ம். அவரு தான் செம்மையா செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாரி, ம். இந்த லோக்கல் வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ம். இப்ப இது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது, அத போய் ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்த்து ரசிக்கும்போது தான், இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனிக்க முடியும். அத தாண்டி அந்த படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எடுத்து, சின்ன சின்ன காட்சிகளா எடுத்து ஷேர் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ஒரு படம் ரிலீஸே ஆகல அப்படிங்கும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட முடியாம போகும்ல சார்? ஆமா. பெரிய வருத்தம் தானே. அதான் நான் சொன்னேன். ஒரு ம். கிரியேட்டிவ் ம். ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்ச ஒரு விஷயம் வெளிய வராம இருக்கும்போது பெரிய வருத்தமா தான் இருக்கும். எஸ் சார். அது நான் அந்த வம்சத்துல அத அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்க. பல நாள் விஷயங்கள நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு படம் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும், இது புதுசா இருக்குன்ட்டு ஒரு கற்பனைகள் இருக்கும். அதெல்லாம் அடாப்ட் பண்ணி அந்த வம்சத்துல பண்ணதுக்கப்புறம் முதல் நாள் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, ம். அந்த சில விஷயங்கள் மியூசிக்கலா பண்ணியிருப்பேன் இல்லையா? எஸ் சார். அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் அப்ளாஸ் கிடைக்கும். அது நெறைய பயங்கரமா இருந்தது. இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். எஸ் சார். நம்ம நினைச்சது அது நடக்குது. சில ம். இடத்துல நடக்காமயும் இருக்கும். நம்ப ஒண்ணு நினைச்சு இதெல்லாம் பயங்கரமா பண்ணோம். இந்த இடத்துல பெருசா ம். இருக்கும்னு நினைப்போம். பார்த்தா இங்க அமைதியா இருக்கும். எஸ் சார். ஸோ அந்த நினைச்சு அத மக்கள் ரெகக்னைஸ் பண்ணும்போது நெறைய சீன் அதுல இருக்கும். ம். அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் டைம்ல வித்தியாசமான ஒரு குரல் குடுத்திருப்போம். ஓகே சார். அந்த ஒரு ஃபோக்ல ஒரு பாட்டி பாடிட்டு இருக்கும். ம். வரான் வரான்ட்டு. அது பயங்கர கிளாப்ஸ் அதுக்கு. ஆ. ஸோ அந்த மாரி சில யோசனைகள் படத்தில் வந்து மக்கள் ரசிக்கும்போது அது அலாதி ஒரு விஷயம் தான். என்னன்னா, இப்ப நான் சொன்னதுல இருந்தே நெறைய விஷயங்கள வந்து உங்களால புரிஞ்சிருக்க முடியும். என்னன்னு பார்த்துட்டோம்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கு தான் அடுத்தடுத்து ஒரு நெருக்கடி வந்துட்டு இருந்திருக்கு. சரிங்களா? என்னன்னு பார்த்துட்டோம்னா, படம் வந்து ஜனவரிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாம போகுது. தள்ளி போகுது. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் தென் வந்து படம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா, படமும் வந்து ஆன்லைன்ல வந்து லீக் ஆயிடுது. இப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு சினிமா ஆளா பார்க்கும்போது ம். மிகப்பெரிய வருத்தம் தான் எஸ் சார். ஆக்சுவலி. அதாவது எவ்வளோ பெரிய உழைப்பு. ம். இது எல்லாம் என்ன ஒரு தியேட்டர்ல பார்த்து அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க வேண்டும். அதுல பணியாற்றியவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும்ன்றது என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எஸ் சார். இந்த படம் வந்து வெற்றி அடையணும். அது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது. பட் இது எல்லாத்தையும் ஒரு பிரேக் பண்ண மாரி அது ஒரு சும்மா அப்படியே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்து
ஒரு ஒரு சின்ன ஊசி போட்டு ஒரு பலூனை காத்தெடுத்த உடைக்கிற மாதிரி மாதிரி. ஆயிடுச்சு அந்த இது. அது பெரிய வருத்தமான ஒரு விஷயமா தான் பார்க்கிறேன். உங்களோட இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்ப அரவணைச்சு போறதாவும் கேள்விப்பட்டோம். இந்த அரவணைப்புங்கிறது உங்களுக்கு இவரு ரகுமான் சார் கத்துக் குடுத்த பாடமா? இல்ல எங்கிருந்து இந்த அரவணைப்புங்கிறது கண்டிப்பா கிடைச்சது? அவருடைய பங்கு, அவருடைய விஷயம் தான் அதிகமா இருக்கும். பிளஸ் என்னோட ஃபாதர் நாங்க வந்த ஒரு விஷயமும் அதை சார்ந்து இருந்தது. அப்பாவோட இதுன்னு சொல்லலாம். அப்பா இதோட ரகுமான் சார்து ஒரு படி மேல சொல்லலாம். இப்ப இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்கும்போது, பாடலாசிரியர் லகரம் அவர வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவரு வந்து உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு எங்ககிட்ட. அவரு வந்து எங்களுக்கு நெறைய உதவி பண்ணியிருக்காரு. ம், இது போக நெறைய விஷயங்கள்ல எனக்கு சப்போர்ட்டா நின்றுருக்காரு அப்படின்னு ம், ம். சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா நகரம் இன்னும் நெறைய கவிஞர்கள் நம்ம கிட்ட இருந்து வந்திருக்காங்க. எஸ் சார். வந்திருக்காங்கன்னு இல்ல. நம்பலாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய திறமைகள் தான். ஓகே சார். பட் அவங்களுக்கு அந்த பிகினிங்ல வந்து அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு கடவுள் இதுல நம்மளுக்கு ஒரு அந்த அவங்கள ஒரு அரவணைச்சு போறதுக்கான ஒரு சூழல்கள் நம்மகிட்ட இருந்தது. ஓகே. அதனால அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ற இது. இதுல மெயினா அவங்கள நம்ப ஊக்குவிக்கிறது அவங்க கவிதை திறன்களையும், அத ம். வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கானது. அதுல வந்து சில பேர குறிப்பிட்டு சொன்னேன். ஞானக்கரவேல்னு இருக்கார் இல்லையா? கவிஞர். ஓகேங்க சார். அவர்லாம் நம்ம முன்னாடி நம்ம சரிங்க. இதுல டீம்ல தான் இருந்தவரு. இன்னைக்கு நல்லா மிகப்பெரிய அளவுல போயிட்டுருக்காரு. அதே மாரி நெறைய கவிஞர்கள் ம், சொல்லலாம். ம், ம். இளங்கவிஞர்கள் வந்து அது ஒரு நட்பு பிளஸ் கவிதை மேல் நம்மளுடைய ஒரு காதல். ஈர்ப்பு. அதுதான் சொல்லலாம். ஆரம்ப கட்டத்துல தான் அவங்க எல்லாருமே இருப்பாங்க. இப்ப நீங்க ம், சொன்ன பாடலாசிரியர்களா இருக்கட்டும், கவிஞர்களா ம், இருக்கட்டும், எல்லாருமே ஆரம்ப கட்டத்துல தான் இருந்திருப்பாங்க. ம். அந்த மாரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து நமக்கு இவங்கலாம் இருந்தாங்கன்னா, நமக்கு ஒரு மாரி சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லி நீங்க எப்படி முடிவெடுக்கிறீங்க? அந்த முடிவுக்கான காரணம் என்ன? முடிவு காரணம் அவங்க நம்மகிட்ட பழகுற விதம் தான். ஓகே சார். இப்ப நம்ம எல்லாரையும் பண்ண முடியாது. ஆமா. ஆ நம்மகிட்ட எப்படி வந்து கேட்குறாங்க, அவங்க நம்மளோட எந்த அளவுல தொடர்புல இருக்காங்கன்றத ம். பொறுத்து, 3வது அவங்களுடைய திறமைகள். எஸ் சார். மிகப்பெரியது பார்ட் வந்து திறமை தான். அது இருக்கும்போது கண்டிப்பா இவருக்கு ஒரு சின்ன இது பண்ணும்போது, அவங்க அடுத்த அளவுல போவாங்கன்றது தெரியுது. எல்லாத்துக்கும் மேல அவங்களுடைய ஈடுபாடு. ஓகே. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா 2 நாள் வந்துட்டு நான் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு போயிட்டா, அது மாரி எத்தனையோ பேர் போயிருக்காங்க. ம். இவங்க தொடர்ந்து அந்த ஈடுபாடோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குல்ல, அவங்க தான் அடுத்த அளவுல போறாங்க. ம். அதுதான் மிக முக்கிய காரணம். ஓகே சார். ஓகே. அவங்களுடைய ஈடுபாடு தான். இப்போ ரகுமான் சாரோட இருந்தப்போ, நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவர தாண்டி என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும்னா, நீங்க எத பண்ணுவீங்க? அவர தாண்டி என்ன அவரு லெஜண்ட் எல்லாமே இருக்கும். எல்லாமே சொல்லலாம். எல்லாமே உங்கனால ஆமா அவ்வளோதான். அ வேற என்ன சொல்றது? அ, சரியா ஒரு அடி அடிச்சீங்க சார். அ அவரு சொல்லிக் குடுத்துருக்காரு. சரிங்க சார். அத செய்ய போறோம் அவ்வளோதான். ஓகேங்க சார். இது போக அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட அனுபவங்கள்லாம்? இப்போ என்ன கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி? ஆமாங்க சார். நீங்க சில பேர வந்து இப்படிலாம் பார்த்தீங்க, ஆ. இப்படிலான்ட்டுன்னு. இந்த எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? அவர்ட்டருந்து வந்த மிக முக்கியமானதுன்னா இதுதான். ஓகே. ஆ. ஸோ அவர்ட்டருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, நான் அதை தொடரக்கூடிய ஒரு விஷயம்னா இத சொல்லலாம். அவரும் இந்த மாரி புதுமுகங்களுக்கெல்லாம் புதுமுகங்கள்னு இல்ல. மனிதாபிமானம். அதுதான். மனிதாபிமானம். ஓகே. அதுதான் மிக முக்கியமா எல்லாத்துக்கும் மேல இருக்கு. சரிங்க சார். நியாயமா ஒரு விஷயத்த ம். இருக்கணும்னு இருக்கு இல்லையா? அந்த விஷயம். ஓகேங்க சார். நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு, உங்களுடைய பொன்னான நேரத்த ஒதுக்கி, எங்களுடைய கேள்விகளுக்கு இல்ல. வேணுங்கிற இது பதில்லாம் ஒரு குடுத்துருக்கீங்க. வித்தியாசமான இன்டர்வியூ தான். ஆ அரசியல் எடுத்து பேசினது நான் இங்க தான் முதல் முறை. ஓகேங்க சார். சரி அது நானும் ஒரு ஜனநாயக ஒரு முறைப்படி ம். மக்களின் கருத்தா தான் நான் பார்க்குறேன். சரிங்க சார். ஸோ கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய பல கருத்துக்கள் இருக்கு. ம். இப்ப நம்ம பசங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் தான் விஜய் தான் இருக்காங்க. சரிங்க சார். நாம ஒரு நோக்கத்துல இருந்தாலும் சரி, ம். அவங்க வந்து என்னன்னு புரியாம சில பேர் நம்ம பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. ம். சரி அவர்களுடைய ஆசைகள் அவங்க என்ன நெனைச்சாங்களோ, அது நடக்குதா இல்லையான்றத நம்ம பார்க்க தான் போறோம். சரிங்க சார். அது சிறப்பா நடந்துச்சுன்னா,
நல்லது. உங்களுடைய திரைப்பயணம் சிறக்க எங்கள் குழு சார்பாகவும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். நன்றி, நன்றி சார். தேங்க்யூ.